friends, this is Deva4win27. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம இந்த crochet hair clips எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸி. நம்ம குழந்தைகளுக்கு கலரா Dressக்கு மேட்சா இந்த மாதிரி நம்ம ஸ்டிட்ச் பண்ணி கொடுக்கலாம். சோ வாங்க எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பாப்போம். இந்த hair clip பண்றதுக்கு நான் இன்னைக்கு 8 play cake yarn யூஸ் பண்ண போறேன். நீங்க என்ன சைஸ் yarnல வேணாலும் இது ஸ்டிட்ச் பண்ணலாம். hook size வந்து 4 mm ஃபாலோ பண்ண போறேன். தென் இந்த மாதிரி டிக் டாக் clip வேணும் நமக்கு. சோ உங்களுக்கு என்ன சைஸ் clipல ஸ்டிட்ச் பண்ண போறீங்களோ அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டிட்ச் பண்றதையும் இந்த clipையும் அட்டாச் பண்றதுக்கு இந்த மாதிரி canvas sheet வேணும். அதுவும் எடுத்துக்கோங்க. தென் நம்ம இந்த embroidery flower பண்றதுக்கு கொஞ்சமா கான்ட்ராஸ்ட் கலர்ல thread எடுத்துக்கிறேன் yarn needle. தென் glue, scissor. First number slip knot போட்டுக்கலாம். slip knot போட்டுட்டு 13 chains போட்டுக்க போறோம். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. 13 chains போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் செயின்ல இருந்து ஹூக்ல இருந்து ரெண்டாவது இருக்கு இல்லையா அந்த செயின்ல இருந்து நம்ம சிங்கிள் crochet பண்ண போறோம். சோ நெக்ஸ்ட் இருக்கிற 10 செயின்ஸ்ல நம்ம சிங்கிள் crochet போட்டுக்கலாம். So இது ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிட்டு வாங்க. நம்ம ஃபுல்லா சிங்கிள் crochet போட்டுட்டோம். இப்போ லாஸ்ட் செயின் மட்டும் இருக்கு பாருங்க. இந்த லாஸ்ட் செயின்ல நம்ம 2 சிங்கிள் crochet பண்ண போறோம். 3 சிங்கிள் crochet பண்ண போறோம். 2 சேம் ஸ்டிட்ச்லயே அகைன் இன்னொரு சிங்கிள் crochet. சோ நம்மளோட லாஸ்ட் செயின்ல 3 சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்டிட்ச்லயும் ஒரு சிங்கிள் crochet பண்ணிட்டே வர போறோம். So லாஸ்ட்க்கு முன்னாடி ஸ்டிட்ச் வரைக்கும் நம்ம சிங்கிள் crochet போட்டுட்டோம். இப்போ லாஸ்டா இருக்க ஸ்டிட்ச்ல 2 சிங்கிள் crochet பண்ண போறோம். 1 2. சோ இங்க வந்து நம்ம எதுக்கு 2 பண்ணிருக்கோம்னா இந்த பக்கம் கார்னர்ல நம்ம 3 சிங்கிள் crochet போட்டோம் இல்லையா? இங்க வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒன்னு போட்டுட்டோம். சோ அதனால பேலன்ஸ் இருக்க 2 வந்து இப்போ முடிக்கும் பொழுது போட்டோம். அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு செயின். இப்போ நம்ம செயின் போட்டுருக்கோம் இல்லையா அதே ஸ்டிட்ச்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ அந்த ஸ்டிட்ச்ல வந்து 2 சிங்கிள் crochet பண்ண போறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல 2 சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. அடுத்து இருக்கிற 10 ஸ்டிச்சஸ்ல ஒரு ஸ்டிட்ச்லயும் ஒரு சிங்கிள் crochet. சிங்கிள் crochet பண்ணதுக்கு அப்புறம் இந்த கார்னர்ல 3 ஸ்டிட்ச் போட்டுறணும் இல்லையா அந்த 3 ஸ்டிட்ச்லயுமே 2 சிங்கிள் crochet பண்ண போறோம். அடுத்த ஸ்டிட்ச்லயும் 2 சிங்கிள் crochet. 1 2. அதுக்கு அடுத்த ஸ்டிட்ச்லயும் 2 சிங்கிள் crochet. நெக்ஸ்ட் இருக்கிற 10 ஸ்டிச்சஸ்ல ஒரு ஸ்டிட்ச்லயும் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டே வாங்க. சோ இது ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிட்டு 10 சிங்கிள் crochet பண்ணினதுக்கு அப்புறம் லாஸ்டா 2 ஸ்டிட்ச் இருக்கு பாருங்க. அந்த 2 ஸ்டிட்ச்லயும் நம்ம 2 சிங்கிள் crochet பண்ண போறோம். 1 அதுக்கு அடுத்த ஸ்டிட்ச்லயும் 2 சிங்கிள் crochet. 1 2. ஸோ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு
ஒரு செயின் போட்டு த்ரெட் கட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸஸ் yarnலாம் பேக் சைடில் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் இதை விட பெரிய கிளிப்பு பண்ணுறதா இருந்தால் இன்னொரு ரவுண்டு கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த கிளிப்புக்கு இது கரெக்டாக இருக்குது, அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃப்ளார் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரோஸ் பெட்டல் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு மினியேச்சர் பேக் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹேண்ட் பேக், அதில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதே போல் தான் ஸோ இந்த மாதிரி ஃப்ளார் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். மினியேச்சர் ஹேண்ட்பேக் செஞ்சுருக்கோம் இல்லையா, அந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன் டீட்டெயிலாக. அதனால தான் இதில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் சைடுக்கு அப்படி த்ரெட் எடுத்துடலாம். எடுத்துனதுக்கப்புறம் த்ரெட்டு கட் பண்ண வேண்டாம். இப்போ இன்னொரு ஃப்ளார் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் சின்னதாக இன்னொரு ஃப்ளார் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஃப்ளார் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு ஸ்டெம் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம பேசிக்காக ஒரு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் நான் ஸ்டெம்முக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்டெம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ லீஃப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எங்கே இன்சர்ட் பண்ணுறோமோ அதே ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு சின்னதாக இந்த ஷேப்பில் இப்படி பிடிச்சிக்கோங்க, ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணினதுக்கப்புறம் பேக் சைடில் இருந்து நீடில் வந்து இப்படி உள்பக்கமாக விடணும். உள்பக்கமாக விட்டு இப்போ அகெயின் வெளிப்பக்கமாக இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு லீஃப் ஷேப்பில் கிடச்சிருக்கோம். ஸோ அதே போல் இன்னும் 2 ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எங்கே இன்சர்ட் பண்ணி எடுக்கிறோமோ அதே ஸ்பேஸில் அகெயின் விட்டு ஸோ கொஞ்சமாக இப்படி அந்த ஷேப் வர வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. த்ரெட்டை ஃபுல்லாக இழுக்காமல் கொஞ்சம் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னரில் விட்டு பேக் சைடுக்காக இழுத்துக்க வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதை வந்து இப்போ நம்ம இந்த ஹேர் கிளிப்போடு அட்டாச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த கிளிப் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கேன்வாஸ் ஷீட்டை. அதுக்கப்புறம் 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக இந்த மாதிரி சென்டராக மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த டிக்டாக் கிளிப் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். சென்டராக வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிளிப்பை தான் நம்ம அப்படியே வந்து அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிட போகிறோம். ஸோ ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிளிப்பை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இந்த கேன்வாஸ் ஷீட்டோட பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ நீங்கள் க்ளூ கன் இல்லைனா ஃபெவிக்விக் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணினதுலேயும் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் கிளிப்பை அதில் அட்டாச் பண்ணிடலாம். ஒரு 2 to 3 minutes நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா அது பேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ எக்ஸஸாக இருக்கிறதுல நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டிக்டாக் கிளிப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.